ரொம்ப சிம்பிளா அதே நேரத்துல ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரான டேஸ்ட்ல வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரமா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 கிட்ட நல்ல தக்காளி பழமா பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி நல்லா பழமா போடும்போது குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டுக்கரலாம். இப்போ இந்த தக்காளி பழத்தை நல்லா கையை வச்சே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளி பழமா போடும்போது அதுல உள்ள ஜூஸ் எல்லாம் நமக்கு நல்லா ரிலீஸ் ஆகி கிடைக்கும். இப்ப பாருங்க ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த டைம்ல அதுல உள்ள சக்கையெல்லாம் நல்லா பிழிஞ்சு நம்ம ஓரமா எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன். அதையும் இதுல ஊத்திக்கரலாம். இப்போ இந்த தக்காளி பழமும் புளி தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் வெந்தயமும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கிட்ட சோம்பு சேர்த்துக்கரலாம். சோம்பு சேர்த்து பண்ணும்போது ரொம்ப வாசனையா இருக்கும். இப்ப பாருங்க நம்ம போட்ட வெந்தயம் நல்லா செவந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து அதையும் நேர கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு வெங்காயம் அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கரலாம். வெங்காயம் அதோட கலர் மாறணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. ஜஸ்ட் அதோட பச்சை வாசனை போயிட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதும். பாருங்க சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 1/4 கிலோ அளவு கிட்ட வெண்டைக்காய் எடுத்து ஒரு வெண்டைக்காயை 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அந்த வெங்காயத்து கூடயே சேர்த்து வதக்கி விட்டுக்கரலாம். வெண்டைக்காவை தனியா வதக்கி போடாம இதுலயே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட விட்டுறலாம். இந்த வெண்டைக்காய் நல்லா சுருள வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரா வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதோட பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடுச்சு. இந்த டைம்ல இந்த குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள், அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இதையும் போட்டு அந்த வெண்டைக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளி தண்ணியை எடுத்து இதுல ஊத்திடலாம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததா உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு உப்பு புளி காரம் இதெல்லாமே வெண்டைக்காலையும் நல்லா செட் ஆகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரான டேஸ்ட்ல வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காரக்குழம்புலயே வெண்டைக்காய் காரக்குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுலயும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது இன்னுமே சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.